பீஸா கோபி ராக்கி பையில வந்திருக்காங்கப்பா. ராக்கி பை பாக்குறீங்களா? சாப்பிட்டீங்களா? சொல்லு. கோபுரம் ஃபுல்லு டாப்பு. அங்க போய் உங்களுக்கு அங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எல்லாரும் ಇಲ್ಲಿ கோடேஸ்வரಕ್ಕೆ வந்து அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் சாமி, எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனாவது டேஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 158வது டேஸில் தான் இருக்கோம். நம்ம இன்னைக்கு 158வது டேஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எப்படி இருக்குது இப்போ பாருங்க, எங்கள் அப்பாவை காமிக்கிறோம் உங்களுக்கு. சரிதா? எப்படி நம்ம இப்போ முருடேஸ்வரில் தான் இருக்கோம். இப்போ நான் எங்கே பண்ணியிருக்கேன்னா இப்போ குல்ஸ்டோனில் தான் பண்ணியிருக்கேன். சரி வாங்க குல்ஸ்டோன். ஹாய் சாமி, இங்கே முருடேஸ்வராக்கு ராக்கி பையில் வந்திருக்காங்கப்பா. ராக்கி பை பார்க்குறீங்களா? சாப்பிட்டீங்களா? சொல்லு. சாப்பிட்டீங்களா? ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு அக்கௌண்ட் இருக்கு. நம்ம எங்கே பாருங்க. ஓகே, நம்ம இப்போ கோயில் முடிச்சு நல்லா வந்து இருக்கோம். நம்ம பின்னால் அவங்களும் கோயில் முடிச்சு வந்து இருக்காங்க. நீங்களும் யாரும் இருக்கோம். ಕನ್ನಡದಲ್ಲೇ ಮಾತಾಡ್ತಿದ್ದೀನಪ್ಪ. ಅವ್ರ ಹತ್ರನೇ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅವ್ರು ಇಂದ ಬರ್ತವ್ರೆ ಅಂತ. ஓகே வாங்க, நம்ம இப்போ சிவாப்பா கிட்ட போகலாம். சிவாப்பா கிட்ட போயிட்டு வீடியோ பண்ணுறேன். ஓகே சாமி வாங்க, இப்போ உங்களுக்கு வந்து கோபுரம் ஃபுல்லு டாப்பு. அங்கே போய் உங்களுக்கு அங்கே இந்த வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கோபுரம் டாப்புக்கு போகலாம்ப்பா. 20 ரூபா லிஃப்ட்டில் கூட்டு போய் விடுவாங்க மேலே. கோபுரத்து மேலே போகணுன்னா இங்கே வந்து டோக்கன் வாங்கணும். இங்கே டோக்கன் 20 ரூபா. அங்கே மேலே போகிறது பாருங்க, 20 ரூபா 10 ரூபா. இங்கே டோக்கன் வாங்கிக்கின்னு லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்லேருந்து நம்ம மேலே போகணும். இப்போ வாங்க, நான் மேலே போகிறப்ப கண்டினியூ பண்ணுற வீடியோ. சாமி ஃபைனலி லிஃப்ட் கீழே வச்சு நம்ம லிஃப்ட் உள்ள போயின்னு இருக்கேன். வாங்க நம்ம லிஃப்ட் உள்ள போகலாம். இப்போ மேலே போயிட்டு இருக்கோம். மேலே போவோம். எத்தனை ஃப்ளோர் சொல்லுங்க? எங்கே பாருங்க, 18வது ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம. ஹாய் சாமி, நீங்கள் யார் ஊருக்கு ಬರ್ತಾ ಇರೋದು? ಬಾಲಾಜಿ ತಿರುಮಲ. ಹಾಯ್, ಶಬರಿಮಲೆ ಹೋಗಿ ಬಂದ್ರಾ? ನೀವು ಹೋಯ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಸೇಮ್ ಟು ಯು. ஓகே, எல்லாம் இங்கே வந்து இருக்காங்க. மேடம் வியூ எப்படி இருக்குங்க? நீங்களே குஷி ஆகிடுவீங்க பார்த்து. ஹலோ, அவர் தூங்கின்னு இருக்கிறாருப்பா. ஃபிலிம் பார்த்துருக்காரு. இங்கே பாருங்க ஆப்ரேட்டர். பாவம் லிஃப்ட்டில் மேலே கீழே போய் சுஸ்ட் அடிக்குது தலை வருது. ஓகே, இப்போ நம்ம 18வது ஃப்ளோரில் தான் இருக்கோம். இங்கே நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் வியூ பார்த்துருக்காங்க. Love you மேடம் நிமக I hate you. ஓகே இருப்பா, அவங்களாம் பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களாம் போயிட்டு நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாம். ஓகே, நம்ம இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க. வாங்கி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் ಮಾಡ್ಕೊಬಿಡಿ. ಹಂಗೆ ಒಂದು ಆಯಿಲ್ ಓಕೆ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬಂದು ಖುಷಿ ಖುಷಿ. ಓಕೆ ಮಹಾರಾಜನ್ வந்து வியூவெல்லாம் பார்த்துட்டு 20 ரூபாய்க்கு ஒர்த்து காலையில் பார்த்தா. ஓகே, எல்லாம் பார்த்துட்டு இப்போ கீழே போயிட்டு இருக்கும். உங்களுக்கு கீழே போய் அங்கே இருக்கும் எல்லாருக்கிட்டையும் வீடியோ பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம பார்த்துறதெல்லாம் இவங்க பார்க்க வந்திருக்காங்க எல்லாருமே. தம்பி எல்லாரும் ಈ ಕಡೆ ಸ್ವಲ್ಪ ನೋಡಬೇಡಿ, ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ಕೇಳಿಸ್ತಾರೆ எனக்கு ಇಲ್ಲಿ ಕನ್ನಡ ಬರಲ್ಲ. பார்த்தீங்களா, எல்லாருமே அங்கே வியூ பார்த்துன்னு இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு கீழே வந்தோம். இங்கே பார்த்தீங்களா கோபுரம் எப்படி தருது? காத்தாலைனா இப்போ சூப்பராக தருது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா பின்னால் எல்லாருமே இங்கே கோபுரத்தை தான் பார்த்துன்னு இருக்காங்க. பின்னால் ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ಓಕೆ, ಇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಫ್ರೆಂಡ್ ಆದರು. ಓಕೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್. ಓಕೆ, ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಕೋಡೇಶ್ವರಕ್ಕೆ ಬಂದವ್ರೆ. ನಾವು ಹಂಗೆ ಮುಂದೆ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ. ನಮ್ಮ ಬ್ರದರ್ಸ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ ಫೋಟೋ ಹಿಡಿತಾರಪ್ಪ. ನಾವು ಆ ಕಡೆ ಹೋಗೋಣ. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಫೋಟೋ ಹಿಡಿತಾವ್ರೆ. ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಬಂದು ಕುತ್ಕೊಬಿಟ್ಟಾರೆ ಸುಸ್ತಾಗ್ಬಿಟ್ಟು. ನಾವು ಹೋಗೋಣ ಇವಾಗ. ಹಂಗಪ್ಪ ಫೋನ ಆ ಪಿನ್ನೆ ಸಿಸ್ಟರ್ಸ್ ಎಲ್ಲ ಒಂದು ಆಯಲ್ಲಿ ಹಂಗೆ ಎಲ್ಲ
ಅವರಪ್ಪ ಆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ಕೂಲ್ ಬಸ್ ಎಲ್ಲ ಟ್ರಿಪ್ பண்ணி வந்திருக்காங்க பாருங்கப்பா இவங்க எல்லாரும் வந்தா ಇಲ್ಲಿಗೋ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿರೋದು ಇವೆಲ್ಲ ಹೊಸಕೋಟೆ ಹೊಸಕೋಟೆಯಿಂದ ಬಂದಿರೋದಾ ನೀವೇ ಟಿಟಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿರೋ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಯಾರು ಬಂದಿರೋದು ಸ್ಕೂಲಿಂದ ಬಂದಿರೋದಾ ಎಲ್ಲಿ ಸ್ಕೂಲ್ ಟೀಚರ್ಸ್ ಯಾರು ಇಲ್ಲ ಯಾವ್ದು ಬಸ್ ನಿಮ್ಮದು ಅಲ್ಲಿ ಈಗ ನೆಕ್ಸ್ಟ್ ಮನೆಗೆ ಬರೀ ಮುರುಡೇಶ್ವರ ಬಂದಿರೋಲ್ಲ ಬೇರೆ ಟೆಂತು ಓಕೆ ಯಾಕೆ ಏವೇಂದ್ರ ಸ್ಕೂಲ್ ಓಕೆ ನಮ್ಮ ಏವೇಂದ್ರ ಸ್ಕೂಲು ಹೊಸಕೋಟೆಯಿಂದ ಬಂದವ್ರೆ ನಮ್ಮ ಹುಡುಗರಲ್ಲ ಸ್ಕೂಲ್ ಜೋಸಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಲ್ಲ ಬ್ರೋ ಎಲ್ಲ ಒಂದು ಹೇಳಿ ಓಕೆ ಪ್ಲೀಸ್ ಆಗಿ ಹೋಗಿ ಚಾನಲ್ ಮೇಲೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಬೇಡಿ ஃபைனலாக நம்ம சிவன் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இங்கே சுற்றி 360 டிகிரி வியூ காமிக்கிறேன் வாங்க உங்களுக்கு, நீங்களே குஷி அடைவீங்க பார்த்துட்டு. அங்கே ஏதோ ஒரு தீவெல்லாம் இருக்குதுப்பா. செருப்புலாம் போல கால்கள் குத்தம். ஓகே நம்ம இங்கே ஃபைனலி நம்ம சிவாப்பாவை பார்த்துட்டோம். பின்னால் சிவாப்பா தெரியறாரு உங்களுக்கு, ஜூம் பண்ணிங்க. நாங்கள் தெரியுதா சிவாப்பா லிங்கம், அவர் தான் சிவாப்பா. எது சொல்லு, நம்ம ராவணா சிவாப்பா கிட்ட ஆத்மலிங்கம் வாங்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றினறேன் சொல்லிட்டு கணேஷா கிட்ட கொடுத்துட்டு போகிறப்போ கணேஷா இங்கே வச்சுருவாங்க தெரியுமா, அந்த லிங்கம் தானே அது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையானு தெரில, நம்மளுக்கு உண்மையாக பொய்யோ தெரில அப்படின்னு சொன்னாங்கப்பா. அதுதான் உங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்ம கட்டி போங்க. சொன்னாங்க நீங்கள் தெரியுதா உங்களுக்கு. ஓகே, இங்கே சிவனோட வரலாறு இருக்குது முருடேஸ்வராவில். அது இப்போ உள்ள ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்களா, அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வ்ளாகாக காமிக்கிறாங்க. இப்போ 20 ரூபா டோக்கன் வாங்கினாங்க. உள்ளே போனோன்னா எக்ஸிபிஷன் மாதிரி ஃபோட்டோலாம் வச்சுருக்கான்னு சொன்னாங்க. இப்போ 20 ரூபா கொடுத்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம்னா. நம்ம ஆத்மலிங்கம் சிவனோட கதை எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு ஆயா உக்காந்து சிவனுக்கு பூஜை பண்ணின்னு இருக்காங்க. அப்படிக்கா ஒரு லேடி உக்காந்து அவங்க பண்ணின்னு இருக்காங்க. ஆனால் இது என்ன ஸ்டோரின்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறேன். பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுடுங்க. ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ராவணா அது அவங்க ஒய்ஃபா இல்லை அவங்க ஆயாவான்னு தெரில. ஆனால் அங்கே காமிச்சிட்டு சிவனோட ஆத்மலிங்கம் அவங்க தெரிஞ்ச பார்த்தியா, எனக்கு அந்த லிங்கம் வேணும், அதை அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வழி சொல்லுன்னு கேட்குறாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்புறம் காமிச்சுருக்காரு தெரியுதா சிவன் ரொம்ப கடுமையாக தவம் இருந்து அந்த ஆத்மலிங்கம் வந்து சிவனை நோக்கி தவம் இருக்காருங்க. ஐச்சா நம்ம ஓகே, இங்கே நம்ம ராவணா சிவனை நோக்கி தவம் இருக்கிறாரு. தவம் இருக்கிறதுக்கு நம்ம விஷ்ணு நாரதன் சொல்கிறது, நம்ம விஷ்ணு கிட்ட சொல்கிறாரு சிவன் இந்த மாதிரி சரி ராவணா சிவனை நோக்கி தவம் இருக்காரு ஆத்மலிங்கத்துக்கோஸ்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ராவணா பார்த்தியா புல்லு மலையை தூக்கி நிற்கிறது. சிவாப்பா வரலன்னா என்ன, நான் அவரோட மலையை தூக்கின்னு போய் என்னோட கீழே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மலையை தூக்குவாரா. நம்ம சிவாப்பாவை தாங்கிறதுலாம் நடக்குமா? நம்ம சிவாப்பா அப்போ அந்த கால் வச்சு நம்ம முன்னே மலை தூக்க முடியாமல் கை மாட்டின்னு இருக்கும். அப்போ தான் அந்த வழியில் நம்ம ராவணா பாடுற பாட்டு தான் அந்த சிவா தாண்டவம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்போ தான் அந்த பாட்டு உருவாயிடுது. சரி வாங்க அப்பிகா பின்னா இருக்க பார்க்கலாம். ஓகே, எப்பிகா வந்தால் நம்ம சிவாப்பா அப்போ ராவணா பாடின அந்த பாட்டுக்கு பிடிச்சி போய் சிவாப்பா வந்து இந்த காட்சி கொடுக்குறாங்க. நீங்கள் என்னோட ஸ்ரீலங்கா சரி ஓகே லங்கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இங்கேருந்து போகிறாருன்னு நினைக்கிறேன். கேட்குறாரு, அதுக்கு காளிதேவி ஆவாது நான் எங்கள் வீட்டுக்கார அனுப்ப மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு காளியில போலாம் எடுத்து அது நாத்தரை வந்து இது பண்ணி ஃபைனலி இது என்ன தெரியலப்பா. இது பார்த்து நீங்களே என்ன கதைன்னு சொல்லிக்கிங்க, எனக்கு என்னன்னு தெரியல இது கதை. இதோ என்ன ஸ்டோரின்னு தெரியல எனக்கு, ஆனால் இதை போட்டோலாம் இருக்கு. இது ஏதோ கடுமையாக தவறு வெறும் போட்டோ கிட்ட பேட்டி ஏதாவது பேட்டி போட்டு ப்ளீஸ். ஓ இது ஆத்மலிங்கம் தரலன்னு சொல்லிட்டு ராவணா என்ன பண்ணுறது ஒரு தலையாக வெட்டி எடுக்கிறாரு தெரியுமா, அந்த சீன் இது. லாஸ்ட்டில் சிவாப்பாவே வந்து அவருக்கு எப்பா நீ தலை வெட்டிக்காதப்பா நானே உனக்கு ஆத்மலிங்கத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் லிங்கம் வச்சுருக்காரு தெரியுதாங்க.
அந்த லிங்கத்தை எடுத்துன்னு இப்போதான் வந்து இங்கே லிங்கம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, லிங்கத்தை கொடுத்துட்டாரியா? நம்ம நார்த்தர் வந்து நம்ம கணேஷப்பா கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி கொடுத்துட்டாரு என்ன பண்ணுறதுன்ட்டு. அதுக்கு நம்ம கணேஷப்பா அதுக்கு இப்போ நான் பண்ணுற வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனாக வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரியே சின்ன பையனாக வந்தார் பாருங்க. சின்ன பையனாக வந்து நான் கடலில் போய் குளிச்சுட்டு வரேன், அந்த லிங்கம் கொஞ்சம் கையில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பார்த்து தெரியுமா அந்த ஸ்டோரி. நம்ம ராமரை வந்து கேட்குறாரு லாஸ்ட்டில் நான் 3 வாட்டி கூப்பிட்டேன் வரல, நான் லிங்கத்தை கையில் வச்சுட்டேன். நம்ம கணேசத்தில் லாஸ்ட்டில் லிங்கம் நாங்கள் ஒரு வீடியோவில் காமிச்சு தெரியுமா லிங்கம், அந்த லிங்கம் தான் இப்போ வச்சிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோரி தான் இது. ஓகே, லாஸ்ட்டில் நம்ம கணேஷா இந்த இடத்துல நம்ம சிவனை வச்சு எடுக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்து ராவணன் நம்ம பாலகுமார் அடிக்க பார்த்துருக்காரு, ஆனால் எதோ பண்ண முடியாது நம்ம கணேசத்தன். அது ஃபைனலி அது எவ்வளவோ தூக்கி தூக்கி பார்த்து நம்ம ராவணன் தூக்க முடியல. கணேஷா வந்து நின்று இருக்காரு உருவம் மாதிரி. இதுதான் நம்ம சிவனோட ஸ்டோரி. ஓகே ஓகே, நம்ம ஃபைனலி நம்ம ராவணோட கரியை பார்த்துட்டு வெளியே வந்தோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி இருக்காங்க, வாங்க நம்ம இப்போ கீழே போகலாம். நல்லா இருக்கா காகஸ்? இது இருங்க போட்டு பார்க்கலாம். நல்லா இருக்காப்பா ஃப்ரெண்ட்ஸ் காகஸ்? ஓ பையா ஓகே ப்ರೋ, ನಮ್ಮ ಬ್ರದರ್ ಮತ್ತೆ ವಾಪಸ್ ಬಂದ್ರು. ನಿಮ್ಮ ಸ್ಕೂಲ್ ನಮ್ದಿರದಾ? ಏನು ನಿಮ್ಮ ಸ್ಕೂಲ್ ಫಂಕ್ಷನ್ ಇದೆ ಎಲ್ಲ ಒಂದೇ ಸಲ ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡಿದ್ದೀರಾ? ಒಂದೇ ಸಲ ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡಿದ್ದೀರಾ? ಎಲ್ಲಿ ಅವಾಗ ನೋಡುವಾಗ ಅಜ್ಜನ ಇದ್ರಿ, ಇವಾಗ ಒಬ್ಬರೇ ಇದ್ದೀರಾ? ಸ್ಪೆಕ್ಸ್ ಹಾಕೊಂಡಿದ್ದಾರಂತೆ ನಮ್ಮ ಹುಡುಗ. ಹೆಂಗೈತೆ ಕಮೆಂಟ್ ಮಾಡ್ಬಿಡಿ ಒಳಗೆ ಕೆಳಗೆ, ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಲ್ವಾ ಅಂತ. ಓಕೆ ತಗೊಳ್ಳಿ ಬ್ರೋ, ನೀವೇ ಇಟ್ಕೊಳ್ಳಿದ್ದು. நான் vlog பண்ணனா வந்து ஓகே பை பை. ஹாய் சாமி, இங்க பாருங்க எல்லாம் மீன் பிடித்து எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. ஹாய் ப்ரோ. அண்ணா இது ಹೆಂಗೆ ಮೀನು? ದೊಡ್ಡ ಮತ್ತೆ ಚಿಕ್ಕ ಸಿಗುತ್ತಾ? ಬಾಗ ದೊಡ್ಡದೆ ಹೆಂಗೆ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಲೆವೆಲ್ಗೆ ಒಳಗೋಗುತ್ತಾ? ಒಂದು ಲೆವೆಲ್. ಅಣ್ಣ ಇದರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಂದು ದಿನ ಎಷ್ಟು ಬರುತ್ತೆ? ತಗೊಂಡು ಬಿಡ್ತೀರಾ? ನೀವು ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರೋದನ್ನ? ನಾವು ಈಗ ಒಂದು 20 ವರ್ಷ ಆಯ್ತು. 20 ವರ್ಷದಿಂದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? 20 ವರ್ಷದಿಂದ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಮೀನು ಹಿಡಿತವ್ರೆ. ಓಕೆ, ಅಲ್ಲೊಂದು ಮೀನು ಕಾಯಿ ಎಲ್ಲ ತಿಂತೈತೆ. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗಿ ರೆಡಿ ಮಾಡ್ತವ್ರೆ ಹಿಂದೆ. ಈಗ பாருங்க வியூ எப்படி இருக்கு. என்ன ஒரு பேஜார்னா இதில் வந்து கோயில் எல்லாமே பார்த்தோம், ஆனால் கடலில் ஆட முடியாமல் வச்சுருக்கோம். டைம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு தர்மசாலாக்கு போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்களா, அதனால சரி வாங்க நம்ம போய் தர்மசாலாவில் மீட் பண்ணலாம். ஓகே வாங்க தர்மசாலா போகலாம். ஓகே சாமி, பிளானில் ஒரு சின்ன சைஸ் தர்மசாலாக்கு அப்புறமா போகிறது. இப்போ உடுப்பி கிருஷ்ணா கோயில் போயிட்டு இருக்கோம். உடுப்பி கிருஷ்ணா கோயிலில் பார்த்ததில்ல, இப்போ நேரம் பார்த்துக்கலான்னு தெரியல. நீங்கள் அந்த கோயில் பார்க்கணுன்னா மறக்காமல் நாங்கள் கண்டினியூ பாருங்க, அப்போ அந்த கோயில் பார்க்க முடியாது. முருடேஸ்வரிலேருந்து வாபஸ் நம்ம தர்மசாலாக்கு போகிற வழியில் வியூ வந்து செம்மையாக இருந்துச்சுமா. இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ரோடு. நம்ம டிரைவர் அங்கிள் தான் நம்மளை க்ளீனாக ஓட்டின்னு பண்ணிடுறாங்க. அவரு இன்னும் ஜாலியாக முன்னால் உட்காந்து பார்த்துன்னு போயினே இருக்காரு. இப்போ பாருங்கள் முன்னால் வியூ எப்படி தெரியும், செம்மையாக இருக்குல்ல வியூ. இப்போ பாருங்கள் இப்படிக்கா ரோடு, அப்படிக்கா கடல். மைண்ட் எதுனா ரிலாக்ஸ் ஆனால் இங்கே வந்து பார்த்துனே பண்ணால் பீஸ் ஆகிடும். ஓகே, மார்னிங் லஞ்ச் டைம் இப்போ எல்லோரும் சாப்பிட்டு இருக்கோம். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன், பசி எடு. ஓகே, நம்ம சாமிங்கெல்லாம் இங்கே சாப்பிட்டு இருக்காங்க. சாமி டேஸ்ட்டில் எப்படி சாப்பாடு? ಸಖತ್ತಾಗೈತಂತೆ. ನಾನೇ ಮಿಸ್ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ಇಲ್ಲಿ ಬರೋಕೆ சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அப்பப்போ இந்த கௌசிக் கொண்டா இதான் வந்து காமெடி பண்ணிட்டு போவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்கச்சா. அந்த காமெடி நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இல்லைன்னு திட்டாதீங்க. அம்மா காமெடி பேசுகிறேன். மோரியும் நல்லா இருந்துச்சு, காஃபி நல்லா இருந்துச்சு. 3 ஸ்டார் கொடுக்கலாம். 3 ஸ்டார் கொடுக்கலாம். 3 ஸ்டார் கொடுக்கலாம். ஓகே, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. முருடேஸ்வரன் முன்னாடி வந்தா ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல் ஏன் எது? ஸோ
சொன்னது நான் அப்பப்போ வந்து காமெடி பண்ணிட்டு போகிறேன்ட்டு இன்னொரு வாட்டி வந்து காமெடி பண்ணிட்டு பண்ணிடுறேன் பார்த்தியா. ஹோட்டல் அலைமணி வந்தீங்கன்னா எங்கள் ஹோட்டல் அலைமணி இருக்கும், வீட்டு சாப்பாடு மட்டும் இருக்கும். சாப்பாடு நல்லாயிருக்கு, வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் முருடேஸ்வராக்கு வந்தால். ஓகே சரி, நம்ம நெக்ஸ்ட்டு உடுப்பி கிருஷ்ணா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். பாய். ஃபைனலி இங்கே உடுப்பி கிருஷ்ணா கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆனால் கோயில் தான் எங்கே இருக்குதுன்னு தெரில. வாங்க கோயில்கிட்ட போய் வீடியோ பண்ணலாம். சுற்றி பார்த்தா ஒரு பார்க்கிங் இடம் தான் பார்க்குது, கோயில் தான் கண்ணு தெரிய மாட்டேங்குது தானே. கோயில் தெரியுதா உனக்கு? சரி வாங்க. சங்கு லைஃப்பில் எவ்வளோ பெருசு பார்த்துருப்பீங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாகுது சங்கு தெரியுதா. சங்கு எவ்வளோ பெருசாகுது, ஏதோ கடல்லேருந்து டேரக்டாக எடுத்து நீங்கள் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சங்கு. ஆனால் ஊதுனா சவுண்ட் வருமானு தெரில. சரி வாங்க நம்ம போகலாம். உள்ளே வீடியோ பண்ணலான்னு நினச்சா மொபைல் ஃபோன் நாட் ப்ராஃபிட்டட்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்கப்பா. எந்த கோயில் உள்ளே போனாலும் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அதனால நான் வெளியே வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உள்ள சாமி எல்லாருமே ஓப்பன் வச்சு தானே பார்ப்பாங்க. இங்கே ஒரு சின்ன சந்து மாதிரிக்குது, சந்து வழியாக சாமி பார்க்க சின்ன இருக்காங்கப்பா. ஸோ சேட். சரி வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம தர்மஸ்தலாக்கு போகலாம். வெயில சுற்றி பேஜாராயிடுச்சா, அதான் சோடா குடிக்கலான்னு வந்தோம் நம்ம ஆண்டி கடையில். ஆண்டி ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಸೋಡಾ ಕುಡಿತಾರ ನೀವು? நம்ம இப்போ ஃபைனலி தர்மஸ்தலா ரீச் ஆகிட்டோம். நம்ம வீடியೋ பண்ணி நம்ம பிரதர் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே திரும்பಿ. இப்போ இங்கே ಒಂದು ಆಯಿಲ್ ಎಲ್ಲರೂ ನೀವೆಲ್ಲಿಂದ ಬರ್ತಾರೆ ಅದು ಆಯ್ತು ದರ್ಶನ. ಅವ್ರು ದರ್ಶನ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಹೋಯ್ತವ್ರೆ, ನಾವು ಇವಾಗ ದರ್ಶನ ಮಾಡೋಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಓಕೆ ಬನ್ನಿ ನಾವು ದರ್ಶನ ಮಾಡ್ಕೊಂಡು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡೋಣ. ನಮ್ಮ ಆಂಟಿಯವರು ಹೋಯ್ತವ್ರೆ ಅಲ್ಲಿಗೆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಹೋಗಿ ಬಂದ್ರಾ? ಓಕೆ ಅವ್ರು ಹೋಗಿ ಬಂದ್ರಂತ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ. ನಾವು ಬನ್ನಿ ಹೋಗೋಣ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ. ತುಂಬ ರಶ್ ಇದೆಯಾ ದೇವಸ್ಥಾನ? ರಶ್ ಇದೆಯಾ? ಓಕೆ ತುಂಬ ರಶ್ ಇದೆ ಅಂತೆ, ಬರೋಕ್ಕೆ ಎಷ್ಟೊತ್ತಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನೋಡೋಣ ಅಲ್ಲೋಗಿ ನಾವು ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಈಗ என்ட்ரி தெரியாமல் சுற்றி நிற்கிறோம்ப்பா அப்படிக்கான்ட்டு. இன்னத்துக்கு உள்ள போயிருந்தாலும் சன்னதியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு நினைக்கிறேன். சரி வாங்க, இதோ அவங்க என்ட்ரி கேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ அது உள்ளேருந்து நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே ஃபைனலி நம்ம சிவப்பா நம்மளுக்கு கிட்டே ஒரு வழி காமிச்சாரு. இப்போ இங்கேருந்து உள்ளே போகிறது தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க தெரியுமா. இப்போ இதுலேருந்து உள்ளே போயிட்டு சாமி பார்க்கணும். உள்ளே ஆச்சுன்னா வீடியோ பண்ணுறேன், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஹாய் சாமி. உள்ள ரெஸ்ட்டு இதுக்காக பார்த்தா கியோ 4 வீடு தாண்டி போய் நிற்குது. இதுக்காந்து இப்போ தான் இப்போ வந்து ஒரு இன்னும் இங்கே நாங்கள் போகிறதுக்குள்ளேயோ எப்படியோ ஒரு 4 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த ரெஸ்ட்லேயே இன்றைக்கி ஃபுல்லு இங்கே இருக்கும். ஒன்று இங்கே 2 ஹவரில் ஆகும்னு நினைக்கிறேன் ரெஸ்ட்டில். கால் தான் மிச்சம். ஏதோ உட்காரத்துக்கு ஏதாவது சீட் பண்ணி போட்டு நல்லா இருந்திருக்கும். பக்தாதிகள்லாம் ரொம்ப தூரத்தில் வந்துருக்காங்க தர்மஸ்தலம். அப்போ தான் கீழே நின்று இங்கே பாருங்க ஃபுல்லு ரெஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் லைட்டாக காலியாக இருக்குது. நம்ம முன்னால் நடந்து போயிட்டே இருக்கோம். ரெஸ்ட் வந்து அங்கே பாருங்க இந்த ரெஸ்ட்டில் நம்ம முன்னால் போகிறதுக்குள்ள பையா காலெல்லாம் வலிக்குதுப்பா நம்மளுக்கு. நடந்துனே வந்துட்டு இந்த க்யூவில் நின்று போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எல்லா மேட்ச் டச்சிங் கேம் விளையாடினு இருக்காங்க. அப்படியே நின்று இப்படிக்கா ஃபுல்லு கியூஸாக வந்துன்னு இருக்காங்க. எல்லா பக்தர்கள் எல்லாம் இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து விடு, கொஞ்சம் பேசி விடு. நம்ம அப்படியே முன்னால் போனால் எப்படிக்கா பக்தாதிகள் எல்லாம் ஆட்டாடின்னு இருக்காங்க. நம்மளும் ஆட்டாடலாம். நம்ம மக்கள் எல்லாம் பின்னாடி வந்து இருக்காங்களா? கேம் ஆடினு இருக்காங்கப்பா எல்லாருமே. சாமி எல்லாம் பின்னாடி வந்து இருக்காங்க. அவங்க டச்சிங் கேம் போறாங்களாப்பா. இங்க பாருங்க நம்ம அசுரன் பாப்பா இருக்காங்க. இங்க அசுரன் பாப்பா ಪಾಪಾ ಹಾಯ್ ಹಲೋ ಅಸುರನ್ ಪಾಪಾ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇಲ್ಲ. ಓ ಬ್ರೋ ಐ ಲೈಕ್ ಯು ಸ್ಮೈಲ್. ಅರೆ ಸೈಡ್ಗೆ ಬರೋ. ನಮ್ಮ ರೋಷನ್ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬನೇ ಬರ್ತಾನೆ. ಮತ್ತೆ ಯಾರಮ್ಮ ಕುಲು ಮಾಡಿಕ್ರೆ ஆயிட்டாவே எனக்கு விட்டாங்க குழம்பு ஆயிட்டாங்க. நேத்து காமனால நம்ம மச்சி ஆயிட்டாங்க. கியூ பாருங்க எவ்வளவு தூரம் இருக்குது. எல்லாம் லட்டுக்கோசரம் எவ்வளவு தூரம் நிற்க மாட்டாங்கம்மா. நம்ம சிவாப்பா பக்கத்து எவ்வளோ பேர் நின்று இருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாரும் இங்கே பாருங்க எல்லாம் வேற ஊர்ல இருந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம். இங்கே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. எல்லாருமே சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. சரிதா நம்ம சிவாப்பாவை பார்க்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ட்டு ஃபுல்லு ரெஷ்ஷு. ஆனாலும் சாமியை பார்த்துட்டு வந்தோம் லாஸ்ட் மூமெண்ட்டில். நானும் நின்று சாமியை 5 நிமிஷம் வரைக்கும் பார்த்தேன். நம்ம பிரதர் பாருங்க நின்று இருக்காங்க. ஸோ அங்கே ஓகே அவர் என்ன
பிஸியாக இதார் எப்படி நான் நெக்ஸ்ட்டு குருவாயூர் போயிட்டு இருக்கோம். குருவாயூர் போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே பாய். ஃபைனலி நம்ம கோயிலுக்கு வந்து அன்னதானம் சாப்பிட தான் உட்காந்து பாருங்க. இல்லை ரொம்ப சாப்பிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். வாங்க நம்ம குருவாயூருக்கு போகலாம். இப்போ வாங்க உள்ளே அன்னதானம் ஜாக எவ்வளோ பெருசுக்கு கம்மிக்கிறேன். ஒரே டைமில் ஒரு 5000 பேர் 6000 பேர் இல்லை அதுக்கு மேலே உட்காந்து சாப்பிடலாம். இதை பாருங்க எப்படி இருக்குது சாப்பா பிளேஸு. அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் எல்லாரும். ஹாய் சாமி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பில்லாத்தரா என்ற ஊரில் தான் இருக்கோம். நம்ம பில்லாத்தரா ஊரில் இப்போ தான் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா ஹோட்டலு பேர். அந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்னு தான் வந்திருக்கும்ப்பா. பசி எடுக்கு. எவ்வளோ தெரியுமா டைம் இப்போ 9:30 மணி ஆகுது. நம்ம இங்கே வசந்தா விஹார் ஹோட்டலில் தான் சாப்பிட்டு வந்திருக்கோம் இங்கே பில்லாத்தரா ஊர்கிட்ட. சரி வாங்க நம்ம சாமியார் உட்காந்து இருக்காங்க. சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம் நம்ம. ஓகே இப்போ தான் நல்லா தூக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஹோட்டல் இருந்துச்சு சாப்பிட வாங்கப்பா நெல் போட்டாங்க. சாப்பிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நாளைக்கு ப்ளாகில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.